பூமிகினீஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு, உச்ச வீடு. கன்னிராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குரு பகவானை பற்றி பேச போகிறேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு ராசி ரீதியாகவும் லக்கண ரீதியாகவும் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாக குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள், அதுபோக அவர் தசாபுத்தியில் என்ன பலன் கொடுப்பார். இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடக்கும், ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு குருதசை நடக்கும், அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரு அதை பார்க்க போகிறோம். பொதுவாக கோச்சாரத்தில் குரு நல்ல நிலைமைக்கு வந்தார்னா அந்த தசையிலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து வருகின்ற ஒரு வருட காலத்துக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு 11/5/2025 வரைக்கும் குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா ஒரு மத்தியமமான பலனை கொடுப்பாரு. அடுத்து 11ஆம் இடம் கடகத்தில் உச்சமடைவார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் மறைஞ்சாலுமே சிம்மத்தில் அதிநட்பு அடைவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ஸோ அடுத்தடுத்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குரு பகவானை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் அறிந்ததை இறைவன் எனக்கு கொடுத்த அறிவின்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேத ஜோதிடத்தில் என்ன இருக்குது, அது குரு பகவான் ஆதிபத்தியம் அவர் உங்கள் ராசி கட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, என்ன பலன்கள் கொடுப்பாரு, அதுபோல் அவருடைய காரகத்துவம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிரித்து சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோ பதிவு கொஞ்சம் கூட தான் இருக்கும், அதிக நேரம் இருக்கும். கூடுதலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பகுதி 2ன்னு ஒன்று போடுறேன். ஏன்னா குருவை பற்றி சொல்லணும், அவர் தசா எப்படி ஆக்ட் பண்ணுவார் அதையும் சொல்லணும். அதுபோல் ஒவ்வொரு புத்தி இருக்குது. குரு தசை 16 வருடம், அதில் 9 பிரிவுகளாக புத்தி வரும். அந்த புத்திகளையும் சொல்கிறேன் நான், அந்த புத்திக்கு பரிகாரத்தையும் சொல்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் சொல்லுவேன், இல்லைனா அடுத்து பார்ட் 2 போடுறேன், அதையும் பாருங்கள். போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன் கன்னிராசிக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம். அதுபோக உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சந்தேகம்னா கேளுங்க, கண்டிப்பாக நாலேஜுக்கு வரும், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். குரு பகவான் பொதுவாகவே அவர் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் அப்படிமோ. அவர் சூரியனிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 47,36,000 மைலுக்கு மேலே இருக்கிறாரு, சரியா. கிட்டத்தட்ட 50 லட்சம் மைலுக்கு மேலே தனியாக அவர் சஞ்சரிக்கிறார். அந்த கிரகம் இருக்குது. அதுபோக குருவுடைய ஏரியா நிலப்பரப்பு பார்த்தோம்னா 88,000 ஏரியா, 88,000 மைல், 88,000 மைல் மீட்டர் ஸ்கொயர். அந்த அளவுக்கு அதோடைய இது இருக்குது, சரியா. அந்த அமைப்பு இருக்குது. 88,000 மைல் நிலப்பரப்பு, மைல் ஸ்கொயர்ஸ். அது ஒரு மைல்னால் 1.62 அப்படி சம்திங் வரும், ஏரியா மீட்டர்னு வரும். இருக்கட்டும், அதை கன்வர்சேஷன் நமக்கு வேண்டாம், மைல்லே சொல்கிறேன் நான். ஓகே, வாட்டர் மேபி குரு நல்ல கிரகம் தான், சரியா. அவர் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி தன்னுடைய இயல்பை சேர்த்து பிரபஞ்சத்தை கொடுக்குறாரு. அவருடைய ஒளி ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஒளி பொன் ஒளி, அதனால தான் அவர் பொன்னானன்னு பேர் இருக்குது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குருவாக இருக்கிறார், அதனால் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன்னு பேர் இருக்குது. அவர் பொதுவாக லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு. இப்போ நீங்கள் கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே லக்கணத்தில் அவர் இருந்தார்னா, ஜென்ம லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல பலனை கொடுப்பார், திக்பலம் அடைவார். திக்பலம் அடைகிற குரு நல்ல பலனை கொடுப்பார். அவர் லக்கணத்திலிருந்து மொத்தம் 3 பார்வை அவருக்கு இருக்குது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதில் 7ஆம் பார்வை சமசத்மா பார்வை, 5, 9ங்கிறது விசேஷ பார்வை. குரு பொதுவாக தான் இருக்கிற இடத்த வளர்ப்பார், இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டார், வளர்ப்பார். தான் பார்க்குற இடத்து பார்வையும் வளர்ப்பார், தன்னுடைய பார்வை பலனையும் வளர்ப்பார். எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு வளப்படும். ஓகே நேர்களே, அதுபோல் குரு கோச்சாரத்தில் ராசிக்கு, உங்கள் கன்னி ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக கோச்சாரத்தில் வருடம் மாறார் அளவா அவர் வருடக்கோள் அப்படி மாறி வரும்போது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இப்படி குருவை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் சில நேரத்தில் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, சில லக்கணத்துக்குள்ள கேந்திரம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கன்னி ராசியில் கன்னி லக்கணம் இல்லைன்னா முதல் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் அந்த கேந்திர மாரக பாதகாதிபதி அந்த இதை கெடுப்பார், சரியா. அந்த தோஷத்தை கொடுப்பார். கேந்திர மாரக பாதகாதிபதி தோஷத்தை கொடுப்பார். அதனால் குரு எப்போயுமே கேந்திரத்தில் இருக்கக்கூடாது 7ஆம் இடத்துல. மற்ற லக்கணத்துக்கு இருக்கலாம், கன்னியா லக்கணம் மிதுன லக்கணத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அந்த உபய ராசிகளுக்கு 7ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த தோஷத்தை அந்த அசாபுத்தியில் கொடுப்பார். ஓகே, மற்றபடி குரு பெரிய கெடுதல் பலன்கள்லாம் பொதுவாக கொடுக்கறது கிடையாது. எல்லாத்தையும் காப்பாற்றுற கிரகம் குரு பகவான் தான். எல்லாத்தையும் காப்பாற்றுவார், எல்லா ராசிலையும் காப்பாற்றுவார். அவருக்கு ஆட்சி வீடு மீனம், மூலத்திரிகோண ஆட்சி வீடு தனுசு, உச்ச வீடு கடகம், நீச வீடு மகரம். ஓகே நேர்களே, இப்போ அவர் ஒவ்வொரு லக்கணத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர்
எந்தெந்த லக்கணத்தில் சம்மந்தப்படுறாரு அது என்ன பலன்கள்னு நான் சொல்லிடுறேன். அவர் பலன்களை வந்து எப்படி கொடுப்பாருன்னா, பொதுவாக காரகத்துவத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. குரு நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவருடைய காரகத்துவம் என்ன? புத்திரகாரகன், அடுத்து தனகாரகன். புத்திர பக்கத்தை கொடுத்துருவார், பிள்ளைகளை விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார். அதுபோக பணத்தை கொடுத்துருவார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, ஒரு பெருந்தன்மையை கொடுப்பாரு, ஒரு ஆலய வழிபாடு, தெய்வ பக்தி, பெருந்தன்மை, நல்ல ஒரு தாய் தகப்பன குழந்தையாக பிறக்கிறது. அதுபோல் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு சகல தகுதியான அடிப்படை தகுதியும் கொடுப்பார் குருபவன் தான். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தகுதிகளை கொடுக்குற கிரகம் வந்து குருபவன் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடிப்படை தகுதி கொடுக்குறவர் குருபவன் தான். அவர் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு ராசிலையுமே அவர் இருந்தார்னா என்ன பலன்கள்னு சொல்லிட்டு அப்புறம் லக்கண ரீதியாக சொல்கிறேன். சரியா? லக்கண ரீதியாக லக்கணத்தில் இருந்தால் என்ன, லக்கணத்திலேருந்து 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 3ஆம் இடம்னு சொல்கிறேன். அதுபோக வந்து அவர் வந்து ஒவ்வொரு ராசி, அதை நீங்கள் ராசியாகவும் எடுத்துக்கலாம், லக்கணமாகவும் எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா கன்னி ராசியில் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கலாம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம், கும்பம், மகரம், இதில் எதில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். சரியா? ஜனன ஜாதகத்தில் குரு எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு அந்த பற்றி சொல்கிறேன். ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன் நான். சரியா? மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மேசத்தில் இருக்கிறாரு குரு பகவான். அது வந்து மேச லக்கணமாக கூட இருக்கலாம், இல்லைனா மேச ராசியாக கூட இருக்கலாம். வாட்டர் மேபி அவர் மேசம் சம்மந்தப்படுறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக மேசம் சம்மந்தப்படுற குரு பகவான் வந்து ஜாதகருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பை கொடுப்பாரு, நல்ல கௌரவமான வாழ்க்கை கொடுப்பாரு, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, நல்ல யோகங்களை கொடுப்பாரு. அடுத்து ரிஷபத்தில் ஒரு பகமை பெறுவார், பகமைத்தன்மை பெறுவார். இருந்த போதிலும் அந்த ஜாதகர் திட்டமிட்டபடி காரியங்களை செய்வார், வெற்றி கொடி நாட்டுவார். அடுத்து மிதுனத்தில் வந்து குரு பகமை தான் பெறுவார், பகை வீடு தான். இருந்த போதிலும் சம்மந்தப்பட்ட ஜாதகர் நல்ல ஆள் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், உடல் அமைப்பு நல்லபடியாக இருக்கும், பெருந்தன்மையாக இருப்பார், நல்ல பலன்கள் கொடுப்பார், ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா புதன் வீடு அல்லவா, ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து கடகத்தில் உச்சமடைவார் குரு, நல்ல பலன்களை கொடுப்பார், அரச வாழ்க்கையை கொடுப்பார். மந்திரி, அரசியல்வாதி, முதலமைச்சர், இப்படி பெரிய பொறுப்புக்கு போகிறதுக்கு வந்து குரு வந்து கடகத்தில் இருக்கணும். அது அரசு துறையில் பெரிய லெவல் கொடுப்பாரு, அரசு அதிகாரிகள் இப்படின்னு அந்த அளவு கொடுப்பாரு. லக்கண ரீதியாக பலன்கள் மாறுபடும். அடுத்து சிம்மத்தில் குரு இருக்குது, நல்ல அமைப்பு தான். சிம்மம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, அது நட்பு வீடு. இங்கே இருக்கிற குரு வந்து நல்ல இலக்கியத்தில் ஈடுபாடு கொடுப்பாரு, பத்திரிகை ஆசிரியர், மீடியா இதில் நல்லபடியாக இருப்பாங்க, ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க, வெகுஜன தொடர்பு இருக்கும், நல்ல விதமாக பாராட்டப்படுகிறது. அடுத்து கன்னியில் குரு, கன்னி ராசியிலே குரு இருக்கிறாருன்னா அதிர்ஷ்ட வாழ்வை கொடுப்பாரு. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அடுத்து துலாம் ராசி, துலாம் வந்து பகமை வீடு தான். இருந்த போதிலும் துலாம் ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து அந்த ஜாதகரை பார்க்க ஆள் அழகாக இருக்கிறவரை மாற்றுவார். ஜாதகர் வந்து பார்க்க அழகுள்ளவளாக இருப்பார், பியூட்டியாக இருப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பார், கள்ளமில்லாத உள்ளம் இருக்கும், தொட்ட காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார், எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிப்பார், சகலகல வல்லவனாக இருப்பார், சமயம், இறை வழிபாடு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அடுத்து விருச்சிகம் வந்து ஒரு ஸ்தானப்பலம் வீடு தான். இருந்த போதிலும் விருச்சிகத்தில் இருக்கிற குரு வந்து தேக ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டார், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் ஜாதகர் வந்து உயர்ந்த எண்ணம் இருக்கும், சுயநல வாழ்வோடு இருப்பார், ஆள் செல்ஃபிஷாக இருப்பார். அடுத்து தனுசு வந்து அவருடைய மூலத்திருவிழா ஆட்சி வீடு. தனுசில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல கௌரவமான பதவிக்கு போவாங்க, தலைமை தாங்கிற பொறுப்பு இருக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரம், நல்ல வீடு இல்லை, மகரம் நீசம் அடைவார், வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், ஆள் சோம்பேறியாக இருப்பார். சரியா? இவரால் பெருசாக சாதனை எதுவும் செய்ய முடியாது, கணத்துக்குள்ளே போட்ட வழக்கமாக தான் குன்றி போய் தான் கிடப்பார். அடுத்து கும்பத்தில் உள்ள குரு பகவான் நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார். இருந்த போதிலும் பணம் அந்த அளவுக்கு இருக்காது, சரியா? பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் எடுப்பாங்க, வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவான் அரசு துறையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஆட்சி விட அல்லவா, பூர்வீக சொத்து பத்தை கொடுப்பாரு, அரசியலில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, உயர்ந்த பதவிக்கு போவாங்க, நல்ல அமைப்பை கொடுப்பார் மீனத்தில் இருக்கிற குரு பகவான். ஓகே நேயர்களே, இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து 12 ராசிக்கும் அவர் எப்படி சம்மந்தப்படுறாருன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து அவர் ஒவ்வொரு லக்கணத்திலேருந்து சொல்கிறேன் நான். லக்கணம் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் லக்கணம்னு ஒன்று இருக்கும், அதிலிருந்து சொல்கிறேன் நான். சரியா? ராசிக்கு சொல்லலை, கன்னி ராசியை மையப்படுத்தி தான் நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன். பட் வந்து கன்னி ராசிக்கு வந்து ஒரு பொதுவாக சந்திரன் தான் கன்னி ராசி, சந்திரன் என்ற இடம் தான் கன்னி ராசி. உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறான்னா அதான் உங்கள் ராசி. உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக குரு வந்து ராசிக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பாரு, கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து அவருடைய காரகத்துவத்தை நல்ல சிறப்பாக செய்வார். சரியா? அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து அவர் துலாமில் இருக்கலாம், அடுத்து வந்து மகரத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், அடுத்து வந்து கடகத்தில் இருக்கலாம். சரியா? 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு இருந்தார்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு
நல்லது செய்வார், கவுத்த மாட்டார். சரியா, ஓரளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் சரி, லக்கண ரீதியாக மாறுபட்டு இருந்தாலுமே ராசிக்கு வந்து அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா ஓரளவு அந்த ராசிநாதனை காப்பாற்றிடுவார். மனதையும் உடலையும் காப்பாற்றுவார். ராசிங்கிறது மனம் உடல். சரியா, அதுதான் முக்கியம். அதாவது என்ன, மனம் கெட்டு போக மாட்டீங்க, உடலில் எந்த பிணியும் இருக்காது, நல்லா இருப்பீங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அப்படியே கொண்டு போவார், ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு போவார். அதுபோக அவர் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு, இதெல்லாம் சேர்த்து பலன்களை கொடுப்பார். ஒரு வரியில் ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்காம என்னால் பரிபூர்ணமாக சொல்ல முடியாது. அப்படியே ஜாதகத்தை பார்த்தாலுமே ஒரு மனிதனுக்கு 100% ஜோதிடத்தை சொல்ல முடியாது. அது இறைவன் ஒருவன் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு 100% பலனை கொடுப்பான். ஏன்னா ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே 360 வருடம் வேணுங்கிறாங்க. ஜோதிடத்தில் அந்தளவுக்கு விஷயம் இருக்குது, அந்தளவுக்கு இதில் வந்து இது இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கணும்னா, முறைப்படி கற்றுக்கணும்னா 360 வருஷம் ஆகுமா. இங்கே 360 வருஷங்கிறது 3 பிறவி, ஒரு பிறவி வந்து 120 வருடம். அதை தான் தசாபுத்தியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ 120 வருடம் வாழ போகிறது கிடையாது. நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா ஒரு 80, 90 வருடம் இருப்போம், இல்லைனா 70 வருடம் வரைக்கும் இருப்போம். அதுக்கு மேலே நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஜோதிடர், ஒரு நல்ல கற்றிருந்த ஜோதிடர் வந்து 70 வயசு வரைக்கும் இருந்தார்னா அவர் 1/3 தான் தெரிஞ்சிருப்பார். சரியா, 1/3 கூட தெரிய மாட்டார். 320 வருஷத்தில் வந்து 360 வருஷத்தில் வந்து 80 வருஷங்கிறது எவ்வளோ வரும் உங்களுக்கு? 4 ஒரு பாகம் தான் வரும். 20% தான் தெரிஞ்சிருப்பார். அதை வச்சு தான் மற்றவங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. இதுதான் உண்மையானது. வேத ஜோதிடத்தில் அதுதான் சொல்லுது. பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் ஒருத்தன் ஜோதிடத்தை தரவாக தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஜோதிடத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா 360 வருடம் அவன் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இறைவன் கொடுத்த அருட்குகை. இந்த புறையில் நம்ம மனிதனாக பிறந்து இந்த தொழிலில் இருந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த தகவலை சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா, அதனால் உள்ளதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இது அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ குரு பவனை பற்றி பேச வந்திருக்கிறோம். குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கன்னி ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, துலா லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். திக்பலம் பெறுவார். திக்பலம் பெறுகின்ற குரு பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, 90% நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் வந்து பார்வை வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக லக்கணத்தில் இருக்கிற குரு வந்து தீர்க்காயில் கொடுப்பார். இந்த பலன்கள் வந்து அவர் பொதுவாக வந்து எப்படின்னா தசாபுத்தியில் தான் செய்வார். இப்போ வந்து ஒரு குரு தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீர்க்காயில் இருக்கும். தீர்க்காயில் என்ன, தேக வரைக்கும் நல்லபடியாக இருக்கும், ஓரளவு நல்ல இதை கொடுப்பார். சரியா, லக்கணத்தில் இருந்து தசை நடத்துகிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. அதுபோக அவருக்கு பிடிச்ச லக்கணம்ங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாருமே விருப்புன்னு இருக்குல்ல, அதை சொல்லணும்ல, தரவரிசைன்னு ஒன்று இருக்குல்ல. அதுபோக குருவுக்கு பிடிச்ச லக்கணம்ங்கிறது வந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும். நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருந்தாலுமே நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு வந்து தன்னோட தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக பொதுவாகவே குரு வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. தன்னுடைய காரகத்துவத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. அதுபோக வந்து நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருந்தாலுமே துலாம், ரிஷபம், மிதுனம், இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு வந்து தன் தசையில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, துலாம், ரிஷபம், மிதுனம் வந்து அவர் பகமை வீடு, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக கன்னிராசி, கன்னி லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் குரு வந்து மத்தமை பலன் தான் கொடுப்பாரு. சரியா, குரு தசை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஷக்காயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, என்னடா குரு வந்து இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில தானே இருக்கிறாரு, கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாருல, நம்ம குரு தசை நடக்குது, நமக்கு நல்ல பலன் நடக்கலையே அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வந்து வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, குருக்கு ஆகாத லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம், இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா குரு அந்த அளவு நல்லது செய்ய மாட்டார். அது குறிப்பாக ரிஷப, துலாம், மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தால் ரொம்ப குறைஞ்ச பலன்களே செய்வார். 40% தான் செய்வார், 100க்கு 40% தான் பலன் கொடுப்பார். அதுபோக இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னி ராசி தான், ஆனால் எந்த லக்கணத்தில் இந்த லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்து லக்கணத்திலிருந்து குரு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குரு தசை 16 வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா, மாரகத்தை கொடுப்பாரு, மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்கணம், ராசியும் ஒன்று தான், லக்கணமும் ஒன்று தான். 2ஆம் இடம் துலாமில் இருந்தார்னா பகமை பெறுவார், பகமை தன்மை பெறுவார். அப்போ இப்போ வந்து குருதசை நடக்குது, நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லைனா அஸ்தம், இல்லைனா சித்திரையில் பிறந்திருக்கீங்க, குருதசை நடக்குன்னா என்ன கடுப்பலன்களை கொடுப்பாருன்னா கையில் காசை கொடுக்க மாட்டார். கையில் காசு வந்தாலும் செலவு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதுபோல் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. ஆரம்ப கல்வி படிக்கிற பையனா படிப்பை கொடுக்க மாட்டார், படிப்பை கெடுப்பார். சில பேர் கண் பிரச்சனையை கொடுத்துருவார். ஸோ 2ஆம் இடத்துல என்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதை ஃபுல்லாக கெடுப்பார். சரியா, இதுதான் குரு கொடுக்குற பலன்கள். இதுதான் வந்து உங்களுக்கு தசையில் நடக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடர் கொடுத்தோம்னா சொல்லிடுவார். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா, குரு வந்து சில லக்கணங்களுக்கு வந்து மாரக, கேந்திர, பாதகாதிபதியாக வருவார். அவர் அந்த மாரக ஸ்தானத்தில் இருந்தார்னா தன்னுடைய தசையில் வந்து அந்த 16 வருடத்தில்
அந்த கெடுபலங்களை கொடுப்பாரு. 16 வருஷம் கொடுப்பாரா சார்னா 16 வருஷம் கொடுக்க மாட்டார். சில புத்திகள் வரும்போது கொடுத்துருவார். குருவுக்கு ஆகாத புத்திகள் வரும், அந்த புத்தியில் வந்து அதை கொடுத்துருவார். சரியா, அந்த கெடுபலங்களை கொடுப்பாரு. அது என்னென்னு உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். அதுபோக நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் வந்து அது தெளிவாக சொல்கிறேன். நான் ஏன்னா புத்திகளுக்கு வந்து நான் பின்னாடி தான் சொல்கிறேன் இருக்கிறேன். ஒவ்வொரு புத்திக்கு ஏற்ற மாதிரியும் குரு தசையில் வந்து பலன்கள் வித்தியாசப்படும். அவர் நல்ல புத்திநாதனும் குருவும் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பராக இருந்தாருன்னா நல்ல பலன் கொடுப்பாரு. அவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க, ஆகாத கிரகம்னா கெடுபலங்களை தான் கொடுப்பாரு. ஓகே நேர்களே, ஜோதிடத்தை வந்து ஒரு கோவலைக்குள்ளே அடுக்கவே முடியாது. இங்கே பல காம்பினேஷன் இருக்குது. சில நேரம் தலை சுத்திரமாக தான் இருக்கும். சரியா, தெரிஞ்ச ஆளுகளுக்கே தலை சுத்திரமாக தான் இருக்கும். திடீர்னு கேட்குறவங்களுக்கு என்னடா இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, ஒன்றும் புரிய மாட்டேங்க. நமக்கு பலன் வேணும், நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு கார் வேணும், என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், என் மகனுக்கு பொண்ணு கிடைக்கணும். எல்லாருக்கும் அப்படி தான் கோரிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைப்பு இருக்குது. எனக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் லாரி சீட் வாங்கினா பணம் விழுகணும், என் மருமகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். இப்படி தான் எல்லாருமே ஒரு தேவையில் வச்சுருக்கிறோம். ஏதோ ஒரு தேவையை வச்சு தான் நம்ம வந்து ராசி பலனை பார்க்குறோம். ஓகே நேர்களே, எல்லாத்துக்குமே வந்து குரு வந்து பலனை கொடுப்பாரு. ஆனால் அவங்க ஜனன ஜாதிக்கு ஏற்றப்பட்டு தான் கொடுப்பாரு. என்ன தான் வந்து எண்ணெயை தடவிட்டு உருண்டாலுமே ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். நம்ம கர்மாவில் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். சரியா, இதை கூட ஒருத்தர் சொல்லிட்டாரு, அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் சொல்கிறீல்ல, அப்புறம் நீ எதுக்கே பலன் சொல்கிற? எங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிட்டு போட்டோம், எங்கள் கர்மாப்படி கிடைக்கும்னா கிடைக்கிட்டு போட்டோம், நீ எதுக்கு பலன் சொல்கிறேன்னா பலன் சொல்ல வேண்டிய எங்களோட கடமை. சரியா, இது வந்து 100க்கு 100 பேருக்கு சேருன்னு சொல்ல முடியாது. யாரோ 10 பேருக்கு சேர்ந்தால் போதும், 10 பேர் பலன் அடைஞ்சால் போதும். அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சரியா நேர்களே, எந்த ஒரு காரியமும் நடக்கத்தான் செய்யும். அதில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. ஆனால் அந்த காரியம் நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது. மழை பெய்யும் போது சில பேர் சந்தோஷப்படுவாங்க, சில பேர் சங்கடப்படுவாங்க. ரோட்டில் வண்டி ஓட்டி இருக்கவங்க சங்கடப்படுவாங்க, என்னடா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை வந்துருச்சு, நனைஞ்சிக்கிட்டுலாம் போகணும் சங்கடப்படுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், மழை பெய்யுது, மழை நல்லா அனுபவிக்கிறோம்பாங்க. அதுக்காக மழை பெய்யாமல் இருக்குமா? மழை பெய்யுறது பெய்யத்தான் செய்யும். அதுக்கு சந்தோஷப்படுறவனு இருக்காங்க, சங்கடப்படுறவனு இருக்கிறானுங்க. மழை அதிகமாக பெஞ்சுன்னா வெள்ளம் வந்துடுது, வேளச்சேரி ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுது, போட்டில் தான் போகிறாங்க. அமைதியான நதி நீலை ஓடும் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு போட்டில் தான் போகிறாங்க. துறைப்பாக்கம், என்னது வேளச்சேரி, அந்த தாழ்வான பகுதியிலெல்லாம் போட்டில் தான் போயிட்டுருக்குது, மடிப்பாக்கம்லாம். அதுக்காக வந்து அவங்க வருத்தப்படுமா? மழை வராமல் இருக்குமா? மழை வருது, வரத்தான் செய்யும். இப்போ இந்த சம்மரில் மழை பெய்யுமான்னு எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. 118 டிகிரி ஃபேரன்ஹீட் 118 ஃபேரன்ஹீட் வந்து வெயில் அடிக்குது. சராசரியாக பார்த்தோம்னா 42 டிகிரி சென்டிகிரேட்டில் அடிக்குது. ஒரு சொட்டு மழை பெய்ய மாட்டேங்குது. மழை வராதானே வேங்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம கிடைக்கும் போது கிடைக்காது. சரியா, அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோதிடமும் அது மாதிரி தான், எல்லாத்துக்கும் போய் சேராது, ஆனால் யாருக்கும் சேராமலும் இருக்காது. ஓகே நேர்களே, கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து ஜாதகத்துக்கு வந்துடுவோம், ஜோதிடத்துக்கு வந்துடுவோம், கன்னிராசிக்கு வந்துடுவோம். லக்கண ரீதியாக குரு லக்கணத்தில் இருந்தாருன்னா தீர்க்காயில கொடுப்பாரு, நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பாரு, திடகாத்திரமான சரீரத்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பை கொடுப்பாரு, நல்ல நடத்தையை கொடுப்பாரு, நல்லவராக இருப்பார், ஆள் பார்க்க ஃபேராக இருப்பார், நல்ல குணநலங்கள் இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும், கையில் காசு பணம் எப்பயுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் உடம்பு ஒபிசிட்டியாக இருக்கும். சரியா, ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பார், வாயு பிரச்சனை இருக்கும் உடம்புல. சரியா, தலை பருத்து இருக்கும். குரு லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிறப்பிலே பார்த்தோம்னா தலை பருத்து இருக்கும், தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவார், ஆலய திருப்பணிலாம் செய்வார், ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும், குலதெய்வத்தில் அருள் இருக்கும், நல்ல மனைவி கிடைப்பா, கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் விஷயம் உறவினர்கள் விஷயம் எல்லாம் நல்லாயிருக்கும், தாப்பனுடைய சொத்து கிடைக்கும், நல்ல ஆள் நல்லா இருப்பாங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறது மகாலட்சுமி ஸ்தானம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ கொடுப்பாருன்னா தன்னுடைய தசையில் பரிபூர்ணமாக கொடுப்பாரு. சரியா, தசையில் வந்து கூடுதலாக கொடுப்பாரு. ஓகே, அடுத்து 2ஆம் இடத்துல குரு. 2ஆம் இடங்கிறது பொதுவாக மாரகஸ்தானம் தான். 2ஆம் இடத்துல குரு நான் சொன்ன லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 6 லக்கணம், அந்த லக்கணத்தில் இருந்தாருன்னா அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற லக்கணத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜாதகருக்கு வேண்டிய போது தாராளமான பண வசதியை கொடுப்பாரு. நல்லா பேசுவாங்க, பேச்சில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் டீச்சர் வேலை, அப்புறம் வக்கீல் வேலை, டப்பிங் குரல் கொடுக்குறது, பாடகர்கள், மியூசிக் டைரக்டர், பட்டிமன்ற நிறுவனம் இருந்தாலும் நல்லா கொடுப்பார். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவரெல்லாம் நல்லா வாழ வைப்பார். கல்லூரி பேராசிரியர் ஆக்குவார், ஹெட்மாஸ்டர் ஆக்குவார், நல்ல ஒரு மனதை கொடுப்பார். அதுபோக வந்து சாஸ்திரம் நல்லா படிச்சிருப்பாங்க, கண்டதை தெரிஞ்சிருப்பாங்க, கண்டதை அறிந்தால் பண்டிதன் ஆகலாம். மாதிரி அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும், அரசாங்க வேலையும் இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, சேமிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். விருந்து உபச்சாரத்துக்கு போயிட்டு வருவாங்க. வாதத்தில் இவர் வெல்ல முடியாது. சரியா, நல்ல ஒட்டக்குத்தர் மாதிரி நல்லா பேசுவாங்க. ஒட்டக்குத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாப்பாளம் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எதுவுமே ஒரு 2 விஷயத்தில் தான் பேசுவாங்க. நல்ல தராதாரம் இருந்தவர்களாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்கள். அடுத்து 3ஆம் இடம் உபசேன ஸ்தானம் தான். இருந்த போதிலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர் நல்ல விஷயமாக அமைய மாட்டாங்க. நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் பிணக்கு இருக்க தான் செய்யும். பெரியவரோட ஆதரவு இருக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடி முடிப்பாங்க. மனைவி பேச்சு கேட்பாங்க, பொண்டாட்டி தாசனாக இருப்பாங்க. ஆணுன்னா பெண், பெண்ணுன்னா ஆண் அப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள்
எதையும் ஈஸியில் கிரகிச்சிருவாங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொன்பொருள் வசதி இருக்கும். எழுத்து வளமை உண்டு. கதை இலக்கியம் கட்டுரையில் எழுதுறது கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வெகுஜன தொடர்பு இருக்கும். மக்கள் நலப்பணி நல்லா செய்வாங்க. அடிக்கடி மாற்றம் இருக்கும். ஊர் சுற்றுவாங்க. சொந்த பந்தத்துக்கு அந்த அளவு இணக்கம் இருக்காது. தாத்தா பாட்டிக்கு அந்த அளவுக்கு யோகம் கெடும். பிறந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து இன்னொரு இடத்துல பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு கூட வாழ்வாங்க. இருப்பினும் யோகமான வாழ்க்கை இருக்கும். பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்கள் ராசியை 4, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோல் 2ஆம் இடத்து குருக்கு நான் பார்வை சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். 2ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா பலன் சொல்லிட்டேன். ஆனால் அவர் 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 6ஆம் இடத்து குரு பார்த்தாருன்னா என்ன ஆகும்னா 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். வம்பு வழக்கு பிரச்சனை கொடுத்துருவார். அதே மாதிரி ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பை கொடுப்பாரு. தொழில் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 4, 9, 11ஆம் இடங்களை பார்ப்பார். தாயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் நல்லபடியாக வச்சுருப்பாங்க. ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், விவசாயம், கால்நடை, பண்ணை வேலை இதெல்லாம் இருக்கும். தோட்டம் துறவுலாம் நிறைய இருக்கும். தாப்பன விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். நல்ல ஒரு மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. மனிதன் வந்து பெருந்தன்மையாக இருப்பார். நல்ல ஒரு லாபகரமான மனிதனாக இருப்பார். உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? 3ஆம் இடத்துல குரு வந்து சில நல்ல பலன்களையும் கொடுப்பார். ஏன்னா அவர் பார்க்குற இடங்கள் நல்ல இடங்கள். சுகஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு. சில பேருக்கு இருதாரத்தையும் கொடுப்பார். ஏன்னா 11ஆம் இடம் ரெண்டு தாரத்தை குறிக்கிறதுனால அவங்களுக்கு 7 கூடையவன் டம்மி ஆகி 7 கூடையவன் நல்ல நிலைமையில் இல்லாமல் 11 கூடையவன் வளர்த்துருந்தாருன்னா 2 தாரத்தை கொடுத்துருவார். ஓகே, ரைட்டு. அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல குரு இருக்கலாம். மகாலட்சுமி ஸ்தானத்தில் குரு இருக்குது. நல்ல அமைப்பு தான். ஆனால் சில லக்கணங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த காரகோப பாவநாசத்தை கொடுத்துருவார். நீங்கள் கன்னி ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்து மீனத்தில் குரு இருந்தாலும் காரகோப பாவநாசத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி மீன லக்கணத்தில் பிறந்துட்டு சரி நீங்கள் வந்து இதில் பிறந்திருக்கிறீங்க, கன்னிராசி, மீன லக்கணம், சிம்மத்தில் கடகத்தில் குரு இருந்தாலுமே அந்த காரகோபாவனேசை கொடுப்பார். ஏன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக வந்து லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து சில லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது. அவர் ஸ்தான பலம் வரக்கூடாது. ஆட்சி ஸ்தான பலம் பட்டார்னா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். சரியா? அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது வந்து விருச்சிக லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் வரும். தனுசு லக்கணத்துக்கு அந்தளவுக்கு வராது. ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடம் மேசம் தான் வரும். மேசத்தில் இருக்க குரு வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டார். அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து ஆட்சி பெற்று உச்சம் ஸ்தான பலம் வரும்போது, கொஞ்சம் ஆட்சி உச்சம் வரும்போது அந்த 5ஆம் இடம் வரும்போது அந்த இடத்த கெடுப்பார். ஸோ விருச்சிக லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடம் கடகத்துவமோ இல்லைன்னா விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மீனத்திலே குரு இருந்தார்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்க மாட்டார். சரியா? அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். காரகோப பாவனாசி சொல்கிற மாதிரி அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? 5ஆம் இடத்துல இருக்க குரு சில லக்கணங்களுக்கு சில பாதகத்தை கொடுப்பார். ஓகே, 5ஆம் இடம் சம்மந்தப்படும் போது அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த காரகத்துவத்துக்கும் அவர் தான் வருவார், ஆதிபத்திய விஷயத்துக்கும் அவர் தான் வருவார். சரியா? அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. சரி, ஏன்னா குரு வந்து புத்திரகாரகன். உயிர்காரகத்தை தான் கெடுக்கும். எந்த ஒரு கிரகமே வந்து உயிர்காரகத்தை தான் கெடுக்கும். ஜடகாரகத்தை கெடுக்காது. ஜடகாரகத்தம்னா என்ன? பொருள், பணம், இடம், மனை, வீடு இதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவை தான். ஆனால் அதில் உயிர் இருக்காது. உயிர்காரகத்தம்னா என்ன? பிள்ளைகள், புத்திரம், தாய், தகப்பன், அண்ணன், தங்கை, அக்கா, தங்கச்சி, மாமை, மச்சனே, மனைவி, இவங்கெல்லாம் உயிர் காரகத்துவம். இப்படி ஒவ்வொரு உறவு முறைக்குமே ஒரு கிரகங்கள் இருக்குது. அதைத்தான் காரகத்துவம்னு சொல்கிறோம். சரியா? அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் அது உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம், ஜடமாகவும் இருக்கலாம். ஓகே நேயர்களே, அதனால் குரு வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடாது. சரி, ஓகே. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன சார் செய்வார் அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு வந்து நல்லா தான் செய்வார். சரியா? குலதெய்வத்தோட அருள் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் கைகூடும். நல்ல உதவி கொடுப்பார். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருப்பாங்க. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அதில் வெற்றியும் பெறுவார்கள். திடீர் தனம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட பெருமைப்படுவாங்க. இவங்களாம் அரசியலில் மந்திரி, அரசியல்வாதத்தில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறது, மந்திரியாக இருக்கிறது, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. குரு பக்தி இருக்கும். நல்ல திட்டங்கள் பண்ணுவாங்க. திட்ட கமிஷன், ஆலோசனை வழங்குறது, கவுன்சிலிங் இதிலெல்லாம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறது வந்து 5ஆம் இடத்துல இருக்க குரு தான். 5ஆம் இடத்துல குரு வந்து 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தை பார்க்குறது மகாலட்சுமி ஸ்தானம். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். எல்லாத்திலும் லாபம் இருக்கும். லக்கணத்தை பார்க்கறதுனால ஆள் நல்ல மெச்சூர்டாக நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சாஃப்டாக இருப்பாங்க. நல்ல அருமையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் வந்து அசுபஸ்தானம். கடன், நோய் எதிரியை கொடுக்கறது. ரணருண ரோகஸ்தானம். அங்கே குரு இருந்தார்னா பொதுவாகவே அந்த ஜாதகரை வந்து நோய்வாய் ஆக்கிடுவார். நோய் சம்மந்தப்பட்ட பீடியை கொடுத்துருவார். வாழ்நாள் முழுக்க நோய் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். குரு சம்மந்தப்பட்ட நோய்கள் என்னென்னு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா அதை சேர்க்க வேண்டாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நோய் மாறுபடும். சரியா? ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மேசத்துலேருந்து என்ன செய்வார், ரிஷபத்துலேருந்து என்ன செய்வார்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. அந்தந்த கிரகங்கள் சில வீடுகள் சம்மந்தப்படும் போது சம்மந்தப்பட்ட ஜாதகனுக்கு வந்து சில நோயை கொடுத்துரும். சரியா?
அந்த இதை தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, குரு வந்து 6ஆம் இடம் இருந்தார்னா ஏதோ ஒரு தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்துருவார். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. சரி, அப்படி இருக்கிறார் சார், என்ன சார் செய்ய அப்படின்னா, அவர் நல்ல நிலைமையில் சுபத்துவமாக இருந்தார்னா நினைத்த காரியங்கள் நல்லபடியாக முடிப்பாங்க, வேலையாட்கள் நல்லபடியாக அமைவாங்க, தாயாதி விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும், சமூகத்தில் செல்வாக்கு இருப்பாங்க, நல்ல ஒரு ஆதரவு இருக்கும், ஆள் நகைச்சுவையாக பேசுவாங்க, பெண்கள் இடத்துல போய் வழியாக செய்வாங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பாங்க, எப்பவுமே கேலி கிண்டல் விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தேகம் மெலிஞ்சு இருக்கும், இல்லைன்னா பலவீனமாக இருப்பாங்க, கைகால் பிடிப்பு இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். அதுபோக வந்து சுற்றிலும் இவங்களை சுற்றி எப்போயுமே எதிரிகள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரியா, அப்படி ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்கும். இருந்த போதிலும் வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிடுவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோக குரு வந்து சுபகரங்களோடு சேரணும். சுபகரங்களோடு சேரணும்னா எப்படின்னா, பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம், குருச்சந்திர யோகம், சுக்கிரன் கூட சேரலாம், தனித்த புதன் கூட சேரலாம். இவங்க கூட சேர்ந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக தனித்த புதன் பார்வைக்கும் குரு வரலாம், பௌர்ணமி சந்திரன் பார்வைக்கும் குரு வரலாம். ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். பரிபூர்ண சந்திரன் பார்வை குரு வந்தார்னா அது வந்து தோஷம் கொடுத்துரும். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு சொன்ன மாதிரி பௌர்ணமி சந்திரன் பார்வையில் குரு பரிபூர்ணம் வராருன்னா, அவர் குரு கொஞ்சம் கெட்டு போயிருந்தார்னா பிரச்சனை இருக்காது. இல்லைனா குரு நல்ல நிலைமையில இருந்து சந்திரன் பார்வைக்கு வந்தார்னா 2 ஒளி கிரகங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நேருக்கு நேர் பார்க்கும்போது அது வந்து தேவையில்லாத பலனை கொடுத்துரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சும்பாங்க, ஓவர் சூடு உடம்புக்கு ஆகாதும்பாங்க. அது மாதிரி எதுவுமே ஒரு ஓவராக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், பியாண்ட் த லிமிட் இருந்துச்சுன்னா அது நமக்கு சேராது. இப்போ வந்து அதிகமான ஒளியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணு கூசும், கண்ணு தாங்க முடியாது, அந்த ஒளியை நம்மளால் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் குருவும் பௌர்ணமி சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடாது. அதுமாதிரி சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடாது, சமசத்துவமாக இருக்கக்கூடாது. 2 பேருமே 7ஆம் வீட்டில் இருந்துட்டு சமசத்துவமாக பார்க்கக்கூடாது. இப்படி சில காம்பினேஷன்லாம் இருக்குது. அதுபோல் குரு வந்து ராகு, சனி, கேது கூட இணையக்கூடாது. கேது கூட இணைஞ்சால் சில பேர் கேலயோகம்பாங்க. கேலயோகங்கிறது வந்து அது கொடிசுர யோகம் தான். ஆனால் குரு வந்து கேதுவை பார்த்தா அந்த யோகம் இருக்கும். இப்போதைக்கு வந்து கன்னிராசியில் அது அமையுது. கன்னிராசியில் கேது இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. இப்போ குருதிசை நடக்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் குருவும் கேதுவும் நல்லா இருந்து 2, 5, 9, 11ஆம் இடங்கள் வளர்த்து இருந்ததுன்னா கேல யோகம் கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக இப்போ வந்து கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே கிடைக்கும். ஏன்னா குரு வந்து கேதுவை பார்க்குறாரு, ராசியில் கேதுவை பார்க்குறாரு. அவர் பார்த்ததுனால மட்டும் கிடைக்காது. உங்கள் தனிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் வளர்த்து குரு திசை நல்லா இருந்து இப்போ வந்து குரு கேதுவை பார்க்கும்போது அந்த யோகம் கிடைக்கும். புரிஞ்சுக்கணும், சரியா? அது மாதிரி தான். ஓகே, குரு வந்து ராகு கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது. கேது கூட சேர்ந்துருந்தாலுமே அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் கேதுவை பார்த்தாருன்னா ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதுபோக வந்து 6ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து 10ஆம் பார்வையும் 12ஆம் பார்வையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாட்டு வாய்ப்பை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பாரு, ஏற்றுமதி இறக்குமதியை கொடுப்பாரு, குருவி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நல்ல பணத்தை கொடுப்பாங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருந்தாலும் சில கெடுபணங்கள் கொடுத்தாலுமே தொழில் ரீதியாக ஊர் சுற்ற வச்சுருவார். வெளிநாடு, வெளி மாநிலம், தூர தேச பயணத்தை அனுப்பி காசு பணத்தை கொடுப்பாரு. அடுத்து 7ஆம் இடம் ஒரு மாரகஸ்தானம் தான். சில லக்கணங்களுக்கு இருக்கக்கூடாது, ஆனால் சில லக்கணங்களுக்கு இருக்கலாம். சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த லக்கணத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு. 2, 3, 7, 8, 12 சொன்னேன் பார்த்தீங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த லக்கணம் ஒரு 6 லக்கணம்: ரிஷப, துலாம், மகர, கும்ப, கன்னி, மிதுனம். ஓகே, திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல குரு வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இஷ்ட திருமணம் தான் நடக்கும். மேக்ஸிமம் காதல் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. குலப்பெருமையை நாட்டுவாங்க. நல்லா இருப்பாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ச்சி பெற்று நல்லபடியாக இருப்பாங்க. இருந்த போதிலும் தாப்பம் பேச்சையும் குருமார்கள் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. மனைவி மூலம் நல்ல லாபம் இருக்கும். கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. மனைவி கட்டுப்பட்டு இருப்பாங்க. இறுதி வழியிலும் மனைவி வழியில் சொத்து பத்து வரும். மனைவினா கணவன், கணவனா மனைவி, அப்படி எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 11, 1, 3ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். லாபஸ்தானத்தையும் பார்ப்பார், தைரியஸ்தானத்தையும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 8ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஆயிலை கொடுப்பார். சரியா? அது ரொம்ப விஷயம். ஒரு மனிதனுக்கு ஆயில் தான் வேணும். சரி, ஆயில் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். தீர்க்க ஆயிலை கொடுப்பாரு. இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இன்னும் வேலை பார்க்க மாட்டாங்க. இல்லைனா ஒரு வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஒன்று வீட்டை மாற்றுவாங்க, இல்லைனா இடத்த மாற்றுவாங்க, தொழிலை மாற்றுவாங்க. இப்படி சஃபலாகிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சகல திறமையும் இருக்கும், மதிநுட்பம் இருக்கும், பிரபல யோகம் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, கணிதம் சாஸ்திரம் தெரியும், கடுமையான விரதங்களை கடைப்பிடிப்பாங்க, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்லா உபதேசம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பிறருடைய பணம் வரும், மற்றவங்களுடைய பணம் வரும். அதை தான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். பிறர் பணம் வரும், மற்றவங்களோட உயிர் எழுதி அந்த பணங்கள்லாம் வரும். இருந்த போதிலும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மது, மங்கை, மாமிசத்தில் பிரியமாக இருப்பாங்க. நல்ல மதுன்னா ஆல்கஹால் எடுப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் தாராளமாக இருப்பாங்க. மாமிசமும் நல்லா சாப்பிடுவாங்க. சில பேருக்கு இருதர வாய்ப்பும் இருக்கும். இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். இவங்களால் வந்து மற்றவங்க பலன் பெறுவாங்க. சரியா?
இவங்களை வச்சு மற்றவங்க வந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து மதிமயங்கி இருப்பாங்க. இவங்க சொத்தை வந்து மற்றவங்க தின்னுட்டு இருப்பாங்க. முன்கோபமும் இருக்கும். இருந்த போதிலும் அரசியல்வாதியாக இருப்பாங்க. சரியா? எப்போயுமே ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு பந்தா கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு இதாக இருப்பாங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக ஊரை சுற்றிட்டு வருவாங்க. 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து 12, 2, 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவங்களும் வெளிநாடு தொடர்பு இருக்கும். அயன சேன போகம் இருக்கும். நல்ல தாறுமாற செலவு பண்ணுவாங்க. கையில் இருக்க காசையும் கரைப்பாங்க. கையில் இருக்க காசை கரைச்சி சந்தோஷம் கொண்டாடுவாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல குரு அருமையான அமைப்பு. ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரும்பாங்க. 9ஆம் இடத்துல குரு வந்து நல்ல பணக்கொழக்கத்தை கொடுப்பாரு. கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். தந்தைக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. சரியா? 9ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களோட தந்தை நல்ல நிலைமை இருப்பார். தந்தைக்கும் தீர்க்காயில் இருக்கும். புத்திர பாக்கியம் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. எழுத்தாற்றல் இருக்கும். திறமசாலியாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. பெரியவங்களோட பேச்சை கேட்பாங்க. குலப்பெருமையை காப்பாற்றுவாங்க. நல்லா படித்து பெரிய லெவலுக்கு ஆகி ஒரு லெவலில் ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. அரசியல் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெகுஜன தொடர்பாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக பேசி முடிக்கிறதுல பஞ்சாயத்து பண்ணுறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்க நீதிபதியாக இருக்கலாம். குருபீடத்தில் கூட இருக்கலாம். சன்னிதானமாக கூட இருக்கலாம். சமய சான்றவராக இருக்கலாம். பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. மற்ற கிரகங்களோட அமைப்பை பொறுத்து இவங்களுக்கு அது நிலைமை மாறுபடும். ஓகே. 9ஆம் இடத்துல குரு வந்து 1, 3, 5ஆம் இடத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்தை பார்ப்பார். தைரிய காரிய வீரிய சனத்தை பார்ப்பார். இளைய சகோதரி நல்லபடியாக இருப்பாங்க. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இறைவனுடைய அருள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல அமைப்புங்க. 9ஆம் இடம் மகாலட்சுமி ஸ்தானத்தில் குரு இருக்குது, சிறப்பு. அடுத்து 10ஆம் இடம். ஒரு கேந்திரத்தில் குரு இருக்கக்கூடாது, இருந்தாலும் சில பலன்களை கொடுப்பாரு. சரியா? 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து கண்ணியத்தை கொடுப்பாரு. எதுலையுமே ஒரு கண்ணியமாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, தத்துவத்தில் சமர்த்தராக இருப்பாங்க. எப்போவுமே தத்துவ ஞானம் பேசுவாங்க. தத்துவ விஷயம் நிறைய இருந்திருக்கும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். இசை பாடகராக இருப்பாங்க. அதில் நல்ல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வாகன வசதி இருக்கும். பெரிய வீடு அமையும். அதில் நல்ல வேலைக்காரங்கள் இருப்பாங்க. எந்த வேலையில் போனாலுமே அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க. பூர்வ சொத்து இருக்கும். பல சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வெகுமதி நிறைய இருக்கும். குடும்ப வம்சவருத்தி நல்லபடியாக இருக்கும். நிறைய படித்து பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. பிஹெச்டி எம்ஃபில்லாம் படித்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. சத்தியம் பேசுவாங்க. நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. அழகிய கணவன் அல்லது மனைவி கிடைக்கும். அவங்களால நல்ல ஒரு செல்வம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆலய திருப்பணியில் சேர்ந்துருப்பாங்க. கோயில் திருப்பணி, குடமுழுக்கு இதிலெல்லாம் இவங்களை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. சில பேர் வந்து இந்து சமய அறநிலைத்துறையிலே வேலை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் நல்லாயிருக்கும். வருவாய் நல்லாயிருக்கும். நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். அதுபோக தாயாரோட அன்பு இருக்கும். நிலம் புலம் வீடு மனையை வச்சுருப்பாங்க. ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகன யோகமும் இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல குரு. 11ஆம் இடத்துல குரு நல்ல அமைப்பை கொடுப்பார். சரியா? 11ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் கோடீஸ்வரர்கள். நல்ல அமைப்பு. உடனே யாராச்சும் கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க, சார் எனக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காரு, நான் நல்லா இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அப்படி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் துலாம் லக்கணம் ரிஷப லக்கணத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா? அதுலேயும் சில காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் வந்து சில ஏடகூடமான லக்கணத்தில் பிறந்து 11ஆம் இடத்துல குரு மாட்டிக்கு பகமைப்பட்டார்னா கெடுபலங்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் அந்த உபசேன சாணத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கெடுக்க மாட்டார். 100க்கு 50 மார்க் போட்டுருவார். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? சில லக்கணங்களுக்கு அவருக்கு பிடித்த லக்கணத்திற்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்து கும்ப லக்கணத்தில் 11ஆம் இடத்துல குரு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? எல்லாமே காம்பினேஷன் தான். அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் பிறந்து விருச்சிகத்தில் குரு துலாமில் இருந்தால் கூட நல்ல பலன்களை கொடுப்பார். துலாம் வந்து ஒரு பகமை விட இருந்தாலுமே தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு பிடித்த லக்கணத்துக்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்கணும். சரியா? அதே மாதிரி அவர் கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் இருந்தாலும் 11ஆம் இடம் ரிஷபத்தில் பகமைப்பட்டிருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த இடத்துல வித்தியாசப்படும். ரெண்டுமே சுக்கிர விட இருந்தாலுமே அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா அந்த 11ஆம் இடங்கிறது வந்து முக்கியம். உபசேன சாணத்தில் குரு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து எப்பயுமே வந்து நல்லா எடுத்துக்கணும். இப்போ கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 11ஆம் இடம் கடகத்தில் இருந்தார்னா வாரி வழங்குவார், உச்சம் பெற்றுவார். சரியா? இது வந்து சூப்பர் பவருங்கிறது. அதாவது எப்படி சொல்கிறது, பெனிஃபிட்லேயே வந்து எக்ஸலண்ட் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறது. கன்னி ராசி கன்னி லக்கணம் 11ஆம் இடம் கடகத்தில் குரு இருக்கிறாரு, உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்நேரம் வந்து ஒருத்தருக்கு கன்னி ராசியில் பிறந்தவருக்கு குருதசை நடக்குதுன்னா சிறப்பாக இருக்கும். இதுதாங்க ஜோதிடம். குரு கெட்டு போகாமல் இருக்கணும். குரு வந்து தனித்த குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல, புதன் கூட சம்மந்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. சரியா? நல்ல பலன்களை கொடுப்பார். இப்படி தான் பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அடுத்து வந்து 11ஆம் இடத்துல குரு வந்து பெரும் செல்வத்தை கொடுப்பாரு, சேமிப்பை கொடுப்பாரு. இவங்க வந்து இசை பிரியராக இருப்பாங்க. மியூசிக் நல்லபடியாக வரும். உயர்ந்த வாகனம் இருக்கும். ஆடி காரு, பிஎம்டபிள்யூ காரு இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு பந்தா வாழ்க்கை பண்ணுவாங்க. திடீர் யோகம் இருக்கும், தனயோகம் இருக்கும். மற்றவங்க செல்வம் வந்து சேரும். மதிநுட்பமாக இருப்பாங்க. நல்ல பிரசித்தி பெறுவாங்க. பாப்புலரிட்டியாக இருப்பாங்க. எதுலேயும் ஒரு திறமையாக இருப்பாங்க. கலைத்துறையில் நல்ல பெரிய ஆள் எழுவாங்க. வித்துவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. தர்ம குணமும் இருக்கும்.
கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவாங்க. இவங்களுடைய தாப்பனாரால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சகோதர விருத்தி இருக்கும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரி நல்லபடி உதவி பண்ணுவாங்க, நல்ல லாபம் இருக்கும், தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும், சுபிட்சமாக இருப்பாங்க, மங்களகரமாக இருக்கும். இவங்க போராட்டம் மூலமாகவே சிறப்பாக இருக்கும். சொல்லுவாங்க கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் குரு இருக்கிறவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல மனைவி அமையும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லபடியாக இருக்கும், நண்பர்கள் நல்லபடியாக இருப்பாங்க, சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் புத்தர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு பலன் பெறுவாங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்லா இருப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12ஆம் இடத்துல குரு இருக்கலாம், ஏன்னா லக்கணத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு, தன்னோட திக்பல வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் 12ஆம் இடத்துல குரு வந்து சில அசௌகரியங்களை கொடுப்பாரு, சுப செலவை கொடுப்பாரு. ஆள் எப்பயுமே ஒரு மாதிரியாக இருப்பாங்க, சரியா, கொஞ்சம் ஒரு வெளித்தோட்டத்துக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஜாதகர் நல்ல செலவு பண்ணுவார், விருந்து உபச்சாரத்துக்கு போவார், தெய்வ சுபகாரியங்கள் நல்லபடியாக பண்ணுவார், நல்ல பெர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுக்கிடுவார், சரியா. ஆனால் இருந்தாலும் நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம், சேமிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்த போல ரகசியமாக சேர்த்து வச்சுருப்பார், கணிதம் சாஸ்திரம் மாதிரி இருக்கும், இஷ்ட திருமணம் இருக்கும், சரியா. இவர் இஷ்டப்பட்ட திருமணத்தை பண்ணிக்கிறவார், சுகபோகமாக வாழ்வார், அதிக கற்பனையோடு இருப்பார், நல்லா படிச்சிருப்பார் ஓரளவு, சரியா. அதே மாதிரி இவர் வந்து சில காரியங்களை முறையற்று செய்வார், எதுவுமே முறையாக செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயத்தை மதிக்க மாட்டாங்க, நல்ல பிரயாணம் பண்ணுவாங்க, நல்ல பழங்கலங்கள் பலரசம் எல்லாத்தையும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இவங்களுக்கு கந்தர்வ திருமணம் இருக்கும். கந்தர்வ திருமணம் என்ன பார்த்தோன்னே மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிறது, சரியா. காதல் மன்னங்களாக இருப்பாங்க, சரியா. காதல் ரசத்தை பிழிஞ்சு குடிப்பாங்க, அப்படி ஒரு அமைப்பில் 12ஆம் இடத்துல குரு செய்வார். அவர் 12ஆம் இடத்துல இருந்தார்னா 6, 8, 4ஆம் இடத்தை பார்ப்பார். தேக அரைக்க பிரச்சனையும் கொடுப்பார், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் தேக அரைக்க பிரச்சனை உடம்புல இருக்கும். அதுபோக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் தீர்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வண்டி வாகனம் வந்து நல்லபடி அமையும், நல்ல ஒரு சில பலன்களை கொடுப்பார். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு பற்றி சொல்லியிருக்கேன், நான் முதல்லேருந்தே சொல்லியிருக்கிறேன். அவருடைய நேச்சர் என்ன, அவர் எந்தெந்த ராசியில் இருந்தால் பேசிக்காக என்ன பலன்கள் கொடுப்பாரு, அதுபோல் லக்கணத்திலேருந்து என்ன பலன் கொடுப்பாரு, லக்கணத்திலேருந்து ஒவ்வொரு வீடாக சொல்லியிருக்கிறேன். 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் எந்தெந்த வீடை பார்த்தா என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு, அந்த பார்வை பலம் திருப்பலத்தையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் அவருடைய தசையில் எவ்வளோ மார்க் போடுவார், இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து தசை நடத்துகிறாருல, அந்த தசைக்கு வந்து எவ்வளோ மார்க் போடுவார்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து தசா புத்தி பலனை சொல்கிறேன். குரு தசையில் 16 வருடத்தில் மற்ற கிரகத்துடைய புத்திகளுக்கு எப்படி பலன்கள் வரும்னு அதை சொல்கிறேன். இப்போ வந்து குரு லக்கணத்தில் இருக்கிறாருன்னா 90% வாழ வச்சுருவாருங்க, அது கேரண்டி கொடுத்துருவார். 90% அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, குரு மட்டும் 90% கொடுப்பாரு, ஒட்டு மொத்தமாக கொடுக்க மாட்டார். அவருடைய கான்ட்ரிபியூஷனில் 90% கொடுப்பாரு, புத்திர பக்கத்தை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. எந்த ஆதிபத்தியம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய விஷயத்தை செய்வார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா மாரகத்தை தான் பண்ணுவார், சரியா. சில லக்கணத்துக்கு மாரகத்தை பண்ணுவார். அதனால் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டார், ஒரு 50% மார்க் போடலாம். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 70% நல்லபடி செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கிற குருவும் 50% நல்லது செய்வார். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 90% நல்லது செய்வார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 40% தான் நல்லது செய்வார். 7ஆம் இடத்துல குரு வந்து ஒரு 60% நல்லது செய்வார். 8ஆம் இடத்துல குருவும் ஒரு 60% நல்லது செய்வார். 9ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா 90% நல்லது செய்வார். 10ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒரு 70% நல்லது செய்வார். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 100% நல்லது செய்வார். ஆனால் ஜாதகம் நல்லா இருக்கணும். 11ஆம் இடத்துல இருந்து லக்கணாபதி வளர்த்து, லக்கண சுபர்கள் வளர்த்து, குரு நல்ல நிலைமையில் இருந்து குருதசை நடந்துச்சுன்னா அந்த 16 வருடம் ரொம்ப பீக்காக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த 16 வருடம் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கும், சரியா. இதுதான் ஜோதிடம். இது யாரோ ஒருத்தருக்கு அமையும். ஒரு 10 பேருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும், சரியா, கிளாரிட்டியாக இருக்கும், அப்படியே பார்த்தாலே பல பலன் இருக்கும். லக்கணம் நல்ல லக்கணமாக இருக்கும், லக்கணாபதி நல்ல நிலைமையில் இருப்பார், லக்கண புள்ளி நல்லா இருக்கும், லக்கண சுபர்கள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, லக்கண சுபர்களோட குரு தொடர்பட்டிருப்பார், குரு கெட்டு போயிருக்க மாட்டார், நல்ல 11ஆம் இடத்துல இருந்து நல்ல இடத்த பார்ப்பார், சரியா. 7ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்த்து நல்லா வளப்படுத்திடுவார். நல்ல மனைவி கிடைக்கும், இல்லைன்னா நல்ல கணவன் கிடைக்கும். அதுதான் முக்கியம். கணவனோ மனைவியோ கிடைக்கிறது இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது மாதிரி கணவனும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான், சரியா. 2 பேருக்குமே வந்து இறைவன் கொடுக்கணும். நல்ல கணவன் கிடைக்கிறது அரிது, நல்ல மனைவி கிடைக்கிறது அரிது. ஸோ அது கிடைக்கணும், அதை வந்து கொடுத்துருவார். புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கறதுல புத்திர பாக்கியம் இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல மனையால் அமையணும், இல்லைன்னா நல்ல கணவன் அமையணும், நல்ல கிரகஸ்தன் அமையணும். அடுத்து பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்கணும். என்னதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு என்ன, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி கிட்ட சண்டை, பிள்ளைய பேச்சை கேட்க மாட்டேங்கி, அதுக்கு சௌகரியத்துக்கு இருக்குது. வீட்டில் 2 கார் இருக்குது, ஒன்றும் கேட்கல, அது சௌகரியத்துக்கு இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த வாழ்க்கை, தேவையில்லையே, அது வாழ்க்கை அல்ல. வீடு மனை மாடி வீடு கட்டி வாழ்வதில் இன்பம், மனையாளோட
பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து நைட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையிலே கோடீஸ்வரன். சரி, அதை கொடுப்பார் 11ஆம் இடத்துல குரு பகவான். சரி நேயர்களே, 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நல்ல நன்மை இருந்தால் 100க்கு 100 மார்க் கொடுப்பார் தன்னுடைய தசாபுத்தியில். அடுத்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஒரு 70 மார்க் போடலாம். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானமாக இருந்தாலுமே சில காரியங்கள் நல்லபடியாக வச்சுக்கிடுவார். ஓகே, ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து லக்கணத்து பின்னாடி இருக்கிறதுனால அந்த ரிலேட்டட் டு லக்கணம் வச்சுருப்பார். சரியா, நம்ம வீட்டு கேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே போகல, ஆனால் கேட்டில் இருக்கிறோம், நல்ல மனநிலை தான் இருப்போம். யாருமே வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட வந்துட்டு வச்சுக்கலாம், கமெண்ட் வால் கேட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா சண்டை போட மாட்டோம். நம்ம வீடு வந்துருச்சு, நம்ம நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருப்போம். அது மாதிரி தான் 12ஆம் இடங்கிறது வந்து வீட்டை ஒட்டி வந்துட்டாருன்னு அர்த்தம். ஓகே நேயர்களே, ஏதோ இறைவன் எனக்கு கொடுத்த சிற்றறிவுக்கு உட்பட்டு நான் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன், சில உதாரணம் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு சூட்டாக இருக்கலாம், சில பேருக்கு சங்கடமாக கூட இருக்கலாம். ஏதோ சொல்லியிருக்கிறேன், யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறேன், அதை நல்லபடியாக பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதோட 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. பெருசாக பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் வீடியோவில் இருந்து அதிகமான சில பேர் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடா 40 நிமிஷம் பேசியிருக்கேன், என்னத்தை பார்க்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஷார்ட் வீடியோவில் போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எதுவும் கிடைக்காதா, ஒரு நிமிஷத்தில் அப்படி ஆள முடியாத உலகத்தை அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆகிப்போச்சு. சரியா, அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ மாற்றம் வரப்போதோ பகவானுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. குருவின் அருள் உங்களுக்கு திருவருளாக கிடைக்கட்டும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுப்பாரு. இந்த 2024 மேலே இருந்து 2025 11/5 வரைக்கும், அடுத்த வருடம் மே 11ஆம் தேதி வரைக்கும் குரு 9ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அனைத்து பலன்களை பற்றி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். உங்கள் சார்பாக இறைவனை வேண்டுகிறேன். நன்றி நேயர்களே.